முன்னாடில பார்க்கலாமா? இங்கே வாங்க எல்லாரும். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியனும் பூண்டும் தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சாரெல்லாம் வந்து குழம்புல இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். அதுக்கப்புறம் தட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க நல்லா. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஷீலா மீன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்லே வச்சுருங்க. சுண்டி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.